ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி கிரேட் 11க்கு வீடியோஸ்லாம் போட்டிருந்தோம். நீட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, ஜேஇக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அது வந்து ஆஃப் வே த்ரூ போய்கிட்டு இருக்கு அந்த வீடியோஸ். பேரலா இப்போ 10th கிரேட் எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரோச் பண்றாங்க சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்ட் லெவல்ல. இப்போ சிபிஎஸ்சிக்கான பிசிக்ஸ் கிளாஸ் லைட்னு ஒரு சாப்டர் இருக்கு. அந்த சாப்டர் தான் நீங்க பார்க்க போறோம். ஸோ தட் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு எடுக்க போற சாப்டர் வந்து லைட் அப்படின்ற சாப்டர். நீங்க இதை ஆப்டிக்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆப்டிக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட்ல இந்த சேம் சாப்டர் ரிப்பீட் ஆகும். இப்போ நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஃபவுண்டேஷனாகவும் இருக்கும். இந்த போர்டு எக்ஸாம்ஸ்ல எப்படி மார்க் ஸ்கோர் பண்றது, சிபிஎஸ்சியில எப்படி நல்ல மார்க் ஸ்கோர் பண்றது அப்படின்றத சிபிஎஸ்சி ஃபோக்கஸ்டா அந்த வீடியோஸ் கொண்டு போகிறோம். அது போக இந்த கான்செப்ட்ஸ்லாம் சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்டுன்னு ஸ்பிட்டாக ஆக போறது இல்லை. இந்த கான்செப்ட்லாம் சேம் தான். இது 10th ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி அல்லது சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கான்செப்ட்லாம் சேமாக தான் இருக்கும். ப்ராப்ளம்ஸ் தான் கொஞ்சம் ஹெவியாக வந்து சிபிஎஸ்சிக்கு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஸ்டின்ஸ் டைப் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம லைட் சாப்டர்ல மொத்தம் கான்செப்ட்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ கான்செப்ட் நீங்க பார்த்துட்டீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு இருக்கு, ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன். அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஷன் போது நீங்க பிளேன் மிரருக்கு பார்க்கலாம், பிளேன் அண்ட் ஸ்பெரிக்கலுக்கு பார்க்கலாம். ரீஃப்ராக்ஷன் அப்படின் போது நீங்க ஸ்பெரிக்கல் மிரர், சாரி ஐ மீன் லென்ஸுக்கு, அப்புறம் கிளாஸ் ஸ்லாபுக்கு, பிரிசம். ஸோ எதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட் மீடியமா இருக்கோ அது எல்லாத்துக்கும் ரீஃப்ராக்ஷன் நடக்கும். அப்புறம் பவர், பவர் ஆஃப் லென்ஸ். இதுதான் பேசிக்கான கான்செப்ட் நம்ம 10th கிரேட் லெவல்ல படிக்க போறோம். சரிங்களா? இது போக இதெல்லாம் டீட்டெயிலா படிக்க போறோம். லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன, ரீஃப்ராக்ஷனை கவர் பண்ற லாஸ்லாம் எது, அப்புறம் பவர், லென்ஸை பத்தி படிக்கும் போது பவர்னா என்ன அர்த்தம், ஸோ லென்ஸ் எப்படி மேக்னிஃபை பண்ணுது அல்லது மிரர் எப்படி மேக்னிஃபை பண்ணுது, அதாவது ஆப்ஜெக்ட் வந்து ஒரிஜினல் ஆப்ஜெக்டை விட, அந்த ஆப்ஜெக்டை விட இமேஜ் வந்து சைஸ் சிறுசா இருக்கா அல்லது சைஸ் பெருசா இருக்கா, அது எந்த ஃபார்முலால பைண்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இந்த லெசன்ல. ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன்ல ஸ்டார்ட் பண்றேன். ரிஃப்ளெக்ஷன். பிஃபோர் ஸ்டார்டிங் ரிஃப்ளெக்ஷன், உங்களுக்கு லைட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். லைட் அப்படின்றது நீங்க எப்படி வேணா அதை டிஃபைன் பண்ணலாம். அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு சொல்லலாம். லைட் என்ன அர்த்தம்? அது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஆக்சுவலா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஸ்பெக்ட்ரம் இருக்கு. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஸ்பெக்ட்ரம்ல உள்ள ஒன் ஆஃப் த ரீஜியன் இருக்கு, அந்த விசிபிள் ரீஜியன், அதை தான் நம்ம லைட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான் லைட்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நீங்க லைட்டை வச்சு பிற பொருட்களை நீங்க பாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. லைட்டை வச்சு நீங்க பொருட்களை பார்க்கலாம், ஆனா லைட்டை உங்களால பார்க்க முடியாது. சரிங்களா? லைட்டை யாரும் பார்த்தது கிடையாது. பல்பை வேணா பார்க்க முடியும், பல்பை பார்க்க முடியும், பல்பு கொடுக்குற கலர்ஸ் பார்க்க முடியும். ஆனா லைட் என்ன கலர், இந்த கலர்ஸ் ஆஃப் என்ன விசிபிள் ரீஜன் இருக்கு இல்லையா, அந்த விசிபிள் லைட், அதாவது நான் உங்களை பாக்குறேன், அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு தெரியுது, ஆனா அந்த லைட் எனக்கு தெரியுமா, அந்த ஆப்ஜெக்ட் விசிபிளா இருக்கிறதுக்கு காரணமான லைட் எனக்கு தெரியுதா அப்படின்னா அது தெரியாது. ஓகே, இப்போ ரிஃப்ளெக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ரிஃப்ளெக்ஷன்ல ஒரு பாலிஸ்ட் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஒரு சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ் பாலிஸ்டா இருக்கும் பட்சத்துல லைட் ஹிட் ஆகி திரும்ப பவுன்சிங் பேக் இன்டு த சேம் மீடியம். எக்ஸாம்பிளுக்கு இது ஏர் மீடியமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஒபாக் மீடியம். சரிங்களா? அப்பனா இதுலயே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், வாட் இஸ் ஒபாக் அப்படின்னா, see மெட்டீரியலை ஒபாக், டிரான்ஸ்பேரண்ட், டிரான்ஸ்லூசன்ட், இப்படிதான் பிரிக்கலாம். இப்படி 3 வகையா மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஆப்டிக் பிஹேவியர்ல ஒபாக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வர்ற லைட்டை பெர்மிட் பண்ணாம அப்படியே பிளாக் பண்ணிடுச்சு அப்படின்னா அது ஒபாக்னு சொல்லுவோம். டிரான்ஸ்பேரண்ட் அப்படின்னா கண்ணாடி, அந்த பக்கம் என்ன நடக்குதுன்றத இங்க இருந்து நீங்க பாத்துக்க முடியும். சரிங்களா? சில கண்ணாடிகள் பார்ப்பாங்க, அதுல ஸ்டிக்கர் ஏதாவது மைல்டு ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது ஒட்டிருப்பாங்க, அதுல வந்து கிளியர் கட் இமேஜ் அந்த பக்கம் இருக்கிறது அப்படியே உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் ஓரளவுக்கு பிளர்டு விஷனா தெரியும். அதை வந்து டிரான்ஸ்லூசன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? இதுதான் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல். சரிங்களா? ஸோ டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ல அப்படியே லைட்டு அந்த பக்கம் போயிடும், அங்கிட்டு இருக்க பொருளை நீங்க கிளியர் கட்டா பார்க்க முடியும். சரிங்களா? லைட்டுன்னும் போது அதோட ஸ்பீடு 3 × 10⁸ மீட்டர் per செகண்ட். இது நோன் ஃபேக்ட்.
இவ்வளவு ஸ்பீட்ல இது போகுது. அதாவது per செகண்டுக்கு ஒரு செகண்டுக்கு 3 lakhs கிலோமீட்டர் அது டிராவல் பண்ணி போகும். இதோட ஸ்பீட் வந்து அன்இமேஜினபிள் ஸ்பீட். சரிங்களா? ஸோ இப்போ ரிஃப்ளெக்ஷன் போது லைட்டு ஒரு ஒரு மீடியத்து வழியா வந்து ஒரு மெட்டீரியல் மேல பட்டுது, திரும்ப அதே மீடியத்துக்குள்ள போகுது. ஸோ யூ கேன் சே திஸ் இஸ் பவுன்சிங் பேக் ஆஃப் லைட். பவுன்சிங் ஆஃப் லைட் பேக் டு த சேம் மீடியம். சொல்லலாமா? சோ இதுதான் என்னன்னு சொல்றோம், ரிஃப்ளெக்ஷன். சோ இந்த ரிஃப்ளெக்ஷனை கவர் பண்ற லாஸ், முக்கியமான 2 லாஸ் இருக்கு. அந்த லா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லா நம்பர் 1, இந்த இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, இது ரெண்டுக்கு இடையில ஆங்கிள் நீங்க டிரா பண்ணணும். இது வந்து இன்சிடென்ட் ஆங்கிள் ஐ, ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் ஆர். அதாவது ஐங்கிறது இன்சிடென்ட் ஆங்கிள் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஆறுங்கிறது ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். இது என்னது? a perpendicular line drawn to the surface on which light is getting reflected. எது மேல லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதோ, சரிங்களா, எந்த மெட்டீரியல் மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதுக்கு போடுற 90 டிகிரி. இது 90 டிகிரியா இருக்கு. சரிங்களா? இந்த சர்ஃபேஸ்க்கு இது 90 டிகிரி. ஓகே, 90 டிகிரி இருந்தா அது நார்மல்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் ஜென்ரலி நோன் அஸ் என், நார்மல் அப்படின்றதுனால என் சொல்லுவோம். ஸோ என்னன்றது என்ன? என்னன்றது நார்மல். ஓகேவா? இப்போ இன்சிடென்ட் ரே ஈக்குவல் டு ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். இன்சிடென்ட் ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது இங்க ஒரு மிரர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு மிரர் இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஸ்கிரீன் இருக்கு. இது என்னது? ஸ்கிரீன். இப்போ இந்த இடத்துல ஒரு நபர் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா இவரால இங்க இருக்கிற ஒரு நபரை இது வழியா பார்க்க முடியும், சேம் ஆங்கிள் இருந்தா. சரிங்களா? அப்ப மிரர் என்ன பண்ணுது? சேம் ஆங்கிள் வரைக்கும் விசிபிள் ரீஜனை கிரியேட் பண்ணுது. இங்க இது வந்து விசிபிளா இருக்கு, இந்த இடத்துல மறைச்சிருவாங்க, ஸ்ட்ரைட்டா உங்களால பார்க்க முடியாது, இட் இஸ் நாட் விசிபிள். பட் இப்படி இந்த மிரர் வழியா உங்களால அங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற சேம் ஆங்கிள் உள்ள ஆட்களை பார்க்க முடியும். ஸோ இது நார்மல் அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க இருந்து வர லைட்டு அப்படி இவரோட பார்வைக்கு வந்துடும். இதுதான் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ல நம்பர் 1 லா. ஸோ லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், அதுல ஃபர்ஸ்ட் லா, இங்க ஃபர்ஸ்ட் லான்னு போட்டுக்கிறேன். இங்க ஃபர்ஸ்ட் லா என்ன அர்த்தம்? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த ஆங்கிள் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மெஷர் ஆஃப் ஆங்கிள் நீங்க எழுத தேவையில்லை, ஐ ஈக்குவல் டு ஆர்னு போட்டா போதும். இல்ல நீங்க ஆங்கிள் செப்பரேட்டா மெஷர் பண்ணணும் அப்படின்னா மெஷர் ஆஃப் ஆங்கிள் போட்டுக்கோங்க. இது ஐ, இது இன்சிடென்ட் ஆங்கிள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே. ஹவெவர் இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இல்ல உங்களுக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னா தீட்டா ஐ ஆங்கிள் போது நம்ம தீட்டான்னு ஜென்ரலா மெஷர் பண்ணுவோம், தீட்டா ஆர் இப்படியும் சொல்லலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ ஜென்ரலா உங்க புக்ல கொடுத்த மாதிரி ஐ ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு படிச்சு சரியா. இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். இதுதான் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் லா. இப்போ லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்லயே செகண்ட் லா பார்ப்போம். இது புக்ல உள்ள மாதிரி நீங்க இப்படி புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு நார்மல் இந்த படத்தை பாருங்க. இது வந்து நம்ம இந்த மாதிரி 2D போடாம நான் 3D கொடுக்க ட்ரை பண்றேன். இன்சிடென்ட் ஆங்கிள், ரிஃப்ளெக்டட் ஆங்கிள், மேல போகுது ரிஃப்ளெக்டட் ஆங்கிள், இந்த பிளேன் பாருங்க. சோ இது வந்து நார்மலுக்கான பிளேன். இந்த பிளேன் வந்து நார்மலுக்கான பிளேன், நார்மல் இருக்கிற பிளேன். இது இன்சிடென்ட் ரிஃப்ளெக்டட் ஆங்கிள், இது ரெண்டும் உள்ள பிளேன். சரிங்களா? நார்மலோட பிளேன் இங்க இருக்கப்ப இந்த பாயிண்ட் பாருங்க, இந்த பாயிண்ட்ல தான் நார்மல் இருக்கு, இதுதான் நார்மல். சோ நார்மல்ல இருந்து இன்சிடென்ட் ஆங்கிள் உள்ள, இன்சிடென்ட் ரே உள்ள ஆங்கிள், நார்மல்ல இருந்து ரிஃப்ளெக்டட் ரே உள்ள ஆங்கிள். சோ இது ஐ, இது ஆர். சரிங்களா? இப்ப இந்த மூணையும் பாருங்க, நார்மல், இன்சிடென்ட் ரே,
ரிஃப்ளெக்டட் ரே மூணும் இந்த பிளேன்ல தான் இருக்கு, இந்த ஒரு பிளேன்ல தான் இருக்கு. ஸோ இந்த லா என்ன சொல்லுது? செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், இன்சிடென்ட் ஆங்கிள் ஆர் இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல் ஆர் lies in a same plane அப்படின்னு சொல்லு. இதான் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் உள்ள ரெண்டு லா. ரொம்ப சிம்பிள். இன்சிடென்ட் ரேவும் இன்சிடென்ட் ஆங்கிளும் ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் சேம். தட் இஸ் மெஷர் ஆஃப் ஆங்கிள் ஐ ஈக்குவல் டு மெஷர் ஆஃப் ஆங்கிள் ஆர், ரெண்டு ஈக்குவல். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்க நேரடியாக ஒருத்தர் பார்க்க முடியலன்னா கூட ஸ்கிரீன் வச்சு மறைச்சிட்டாங்கன்னா சைட்ல மிரர் இருக்கும் பட்சத்துல சேம் டிஸ்டன்ஸ் உள்ளார ஆளை பார்க்க முடியும். இதுதான் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஃபர்ஸ்ட் லா. லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ல செகண்ட் லா, இன்சிடென்ட் ரேவும் நார்மலும் ரிஃப்ளெக்டட் ரேவும் மூணும் சேம் பிளேன்லயே இருக்கும். சரிங்களா? அதாவது இன்சிடென்ட் ரே இப்படி இருக்குது அப்படின்னா வேற ஒரு ஆங்கிள் ரிஃப்ளெக்டட் ரே நார்மலா அப்படி இருக்காது, மூணுமே ஒரே பிளேன்ல இருக்க மாதிரி இருக்கு. அந்த பிளேனை தான் இங்க வரைஞ்சு காமிச்சிருக்கேன் 3 டைமென்ஷன்ல. இதுதான் ரிஃப்ளெக்ஷன். ஓகே. ஸோ ரிஃப்ளெக்ஷன் என்ன இருக்கும்? எனிதிங் தட் இஸ் லைட் ஒரு சர்ஃபேஸ்ல பட்டு திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகுது சேம் மீடியத்துக்குள்ள. ஸோ அடுத்த மீடியத்துக்குள்ள பெனிட்ரேட் ஆகாம சேம் மீடியத்துக்குள்ளே போயிருச்சு ரிட்டர்ன் அப்படின்னா அதுன்னு சொல்லலாம் நம்ம லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் ஆல் அபவுட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்.